நான் தனிமையாவே இருப்பேன். யார்ட்டயும் ஒன்று சேர மாட்டேன். அந்த தனிமையிலேயே நான் சில சாதி சார்ந்த விஷயங்களை பேசிக்கிட்டு, சாதி சார்ந்த விஷயங்களை உரையாடிட்டு, என் மனசுக்குள்ளேயே பல நண்பர்கள்ட்ட பேச முடியாது. பேசினா ஒதுக்கிடுவானுங்க. அதே மாதிரி என்னுடைய வகுப்புலயே நான் ஒதுக்கப்பட்டவனா தான் இருப்பேன். யாருடைய இணைஞ்சவனா இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு என்னை வந்து ஒதுக்க மாட்டானுங்க. எனக்கு அந்த ஃபீல் வரும். ஏய் இவன் இப்படி தாண்டா பேசுறாங்க, இதை தாண்டா பண்றான். ஆனா ஒரு ப்ரோக்ராம்னா ஜாலியா கை போட்டுட்டு ஆடுறது, ஒரு ஒரு ஜாலியா வாங்கிட்டா விளையாட போற இடத்துல விளையாட கூட்டமா என்னை வந்து சேர்த்துக்கிறோம். ஆனா அந்த கல்வியில அந்த வகுப்பறையில பேச வேண்டிய இடத்துல அப்படியே ஒரு ஓரமா உட்காந்து ஒரு தடவை பெண்கள் குறித்தான ஒரு உரையாடல்ல, ஏய் நீ என்ன நயனா, அதாவது 9ன்னு சொல்றாங்களே அந்த மாதிரியான வார்த்தையை என்கிட்ட பேசுவான். ஏன்னா நான் பெண் விடுதலை, பெண்ணை ஆதரிச்சு என்ன அவங்களுடைய சமூக விடுதலை வேணும், அவங்களுடைய பொருளாதார விடுதலை வேணும்னு சொல்லி வகுப்பறையில பேசும்போது என்னை அப்படி ஓரங்கட்டுவான். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அதில் இருந்திருக்கு. அந்த நாவலில் நான் அதை வந்து குறிப்பிட்டிருக்கேன்.